தம்பி கவின் படுகொலையை வச்சு நிறைய பேர் அவன் விருப்பத்துக்கு பேசிக்கிட்டு இணையதளத்தில் அரசியல் ரீதியாகவும் அவங்க விருப்பத்துக்கு இந்த சாதியை காப்பாற்றுக்கும் பேசுகிறான். நிறைய பேர் குறிப்பிட்ட சாதியை மட்டும் குறை சொல்கிறான். அதாவது அந்த கொலை செஞ்சாலாம் அந்த ஒரு அந்த ஆள் ஒரு மனநலம் பாதித்தவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த கொலை செய்தவன் வந்து ஒரு சாதியாக வெறி ஊட்டப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் அந்த நபர். அந்த நபர் எந்த சாதி, அந்த சாதி மட்டும்தான் கொலைகாரங்க அப்படின்னு ஒரு பரப்புரை செய்கிறாங்க இணையதளத்தில். அது மூலம் தவறு, அப்படி செய்யக்கூடாது. அதே சாதியில் நிறைய போராளிகள் இருக்காங்க, மக்கள் சேவைகள் நிறைய இருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராகவும் ஏகப்பட்டு இருக்காங்க, நிறைய பொது உடைமை இயக்கம், கம்யூனிஸ்ட்டு, திராவிட, இப்படி எல்லா இயக்கங்களையும் அவங்க இருக்காங்க. சாதி ஒழிப்பு போராடுற இளைஞர்களும் சாதி எதிர்த்து பேசுகிற இளைஞர்களும் அதே சாதியில் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பேசணும். குறிப்பிட்ட அந்த சாதியை நம்ம அந்த சாதி சொல்ல பேர விரும்பல. ஏன்னா நமக்கு சாதி சொல்லி சாதி வந்து ஆதரிக்கவோ இது நம்ம விருப்பம் கிடையாது. அதனால் சாதி பேர் வேண்டாம், சாதி வேண்டாம் தான் நம்ம கருத்து. ஆனால் நீங்கள் வந்து அந்த சாதியை மட்டும் குறை சொல்கிறது ஆன கொலையோ தவறு. இங்கே சாதி வெறியோட நிறைய சாதி சேர்ந்தவன் இருக்கான். அந்த சாதியே வேண்டாங்கிறத நம்ம கருத்து. குறிப்பிட்ட சாதியை வந்து ஆனக்கொள்ள தேசத்திருப்பாங்க. அது மூலம் மிகப்பெரிய ஒரு சாதி வெறி தான். வெட்டி பார்த்துருவோமா அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசுகிறது மூலம் ஒரு வன்முறை தான் உருவாக்குமே தவிர மக்கள் இடத்துல ஒரு அமைதியை உருவாக்காது, ஒரு விழிப்புணர்வை உருவாக்காது. சாதி வேண்டான்னு சொன்னால் தான் இங்கே மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரும். சாதி வேண்டாங்கிற பரப்புரை செய்யுங்க, அதை பிரச்சாரம் செய்யுங்க. நீ ஏன் ஜாதிகார வெட்டினா உன் ஜாதிகார அதெல்லாம் ஒரு கருத்தா? இது மூலம் ஒரு சாதி வெறி, இது வந்து ஒரு வன்முறை தூண்டுறது மூலம். அந்த சாதி இந்த சாதினே கிடையாது, எல்லா சாதியிலும் சாதி வெறியும் இருக்கான். அவ்வளோதான். சாதி வெறியை ஒழிக்கணும்னா சாதியை ஒழிக்கணும்.